ஈரான் சென்ற சீன விமானம் திசை மாறும் போர் ரகசிய நடவடிக்கை என்ன? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் சண்டை அப்படிங்கிறது உக்கிரமடைந்து வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வராங்க. இதனால ஈரான் தன்னுடைய வான்வெளி பரப்பை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பதற்றத்துக்கு நடுவே தான் சீனாவினுடைய சரக்கு விமானங்கள் ஈரானில் ரகசியமாக தரையிறங்கி இருக்கின்றது. இதனால் சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுதியிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஈரான் நாடுகள் கடுமையாக மோதிக்கிட்டு இருக்காங்க. இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மோதலுக்கு நடுவே கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போர் விமானம் மூலமான ஈரான் தாக்கினாங்க. அதற்கு பிறகு சமீபத்தில் 13ஆம் தேதி மீண்டும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கியது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பதில் தீவிரம் காட்டி வராங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதால மத்திய கிழக்கு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது. இதனால ஈரான் கைக்கு அணு ஆயுதம் செல்வது அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய செல்வாக்கை குறைக்கும். இதனால அமெரிக்காவுடன் சேர்ந்து இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை கடுமையாக எதிர்த்து வராங்க. இதற்கிடையே தான் 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் திடீர்னு ஈரானை தாக்கினாங்க. அதாவது 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக, சரியா சொல்லணும் அப்படின்னா கடந்த 13ஆம் தேதி இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஈரானுடைய இராணுவ தளம் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கினாங்க. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கினாங்க. இப்போ 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கி வராங்க. மோதல் உச்சமடைந்து போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் ஈரான் தன்னுடைய வான்வெளி பரப்பை தற்காலிகமாக மூடியிருக்காங்க. இஸ்ரேல் உடனான மோதல் வலுத்திருக்கு. இதனால அந்த நாட்டுக்கு ஆதரவாக பிற நாடுகளின் விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தலாம். இதனால ஈரான் தன்னுடைய வான்வெளி பரப்பை மூடியிருக்காங்க. இதனால தங்களுடைய வான்வெளி பரப்புக்குள் நுழையும் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கி இருக்கின்றது. இந்த விமானங்கள் ஈரான் வான் எல்லையில் நுழைந்தவுடன் டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுதான் விமானத்தின் நகர்வை கண்காணிக்க உதவக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ். டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது அதை ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த விமானத்தினுடைய நகர்வை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் விமானத்தின் நகர்வை மறைக்க அதை ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இதனால் ரகசியமாக சீனா தன்னுடைய விமானங்களை ஈரானின் தரையிறக்கி இருக்காங்க. அதே போல ஈரான் தனது வான்வெளி பரப்பை மூடிய நிலையில் சீனாவின் விமானம் அங்கு போனது. இது சீனா ஈரான் இடையேயான ஒருங்கிணைப்பு வெளிக்காட்டும் வகையில் இருக்கின்றது. இதுதான் இப்போ எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஈரானுக்கு ஆயுத சப்ளை வழங்கக்கூடிய சீனா தன்னுடைய சரக்கு விமானத்தை அனுப்பி வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. இது பற்றி ஈரான் மற்றும் சீனா தரப்பில் இன்னும் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படவில்லை.